Hey guys, welcome back. So இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு இன்டர்னல் ஃபில்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்டர்னல் ஃபில்டர்ஸுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் 4 வாட்ஸ் எடுத்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான், 40 வாட்ஸ் எடுத்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ். ஸோ வந்து நான் வந்து 15 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்டர் வச்சு உங்களுக்கு நான் வந்து டெமோ காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா இன்டர்னல் ஃபில்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கினோடனே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஏர் டியூப் இருக்கும். ஸோ இந்த ஏர் டியூப் தான் ரொம்ப மெயின். இந்த ஏர் டியூப் எதற்காக அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏரை செக்ஷன் பண்ணி உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு இதுதான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப மெயினான பொருள் இந்த ஏர் டியூப் ஒன்று. தென் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபுல் செட்டு. ஸோ ஃபுல் செட் இது தான். ஒரு சில கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வேக்யூம் புஷ் அதுலேயே இருக்கும். ஒரு சில கம்பெனிக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பிச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈஸி ப்ரொசீஜர் தான் எதுவுமே உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோடனே இதில் ஒரு புஷ் இருக்கும், அதை கலட்டிட்டு நீங்கள் வந்து இந்த ஏர் டியூப் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சைடில் இருக்கிற ஒரு ஹரிசாண்டல் சின்ன டியூப் ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க டியூபை. ஸோ நீங்கள் ஏர் டியூபை இன்சர்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஏர் டியூப் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர் வராது. ஸோ இந்த நாசில் வழியாக ஏர் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த டியூப் கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். தென் இன்னொன்று வந்து இந்த டியூப் தண்ணிக்குள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த டியூப் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் வராது, வாட்டர் மட்டும் தான் வரும். ஸோ இதை எடுத்து நீங்கள் வந்து வெளியே போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தண்ணிக்குள்ளே உழாமல் இருக்கிறது நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப்பை இந்த ஒயரோடு சேர்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டியூப் வந்து உங்களுக்கு எப்பவுமே வெளியே இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து ஒரு நிறைய குறையும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வேக்யூம் புஷ் மாட்டி கிளாஸில் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ எல்லா அக்வேரியம் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள் இது மட்டும்தான். ஸோ நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா சுவிட்ச் போட்டால் ரன்னிங் ஆகும். ஸோ நல்லா தான் ஓடும், ஒரு 1 or 2 வீக்ஸ் ஓடும், உங்களுக்கு ஸ்டக் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது அப்படின்னா இந்த ஹெட் வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களுடைய அந்த ஃபில்டர் வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இமர்ஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 7 to 10 days ஸ்டக் ஆகிடும். ஸோ ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை ரிப்பேர் பார்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் அந்த தப்பை மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க. நீங்கள் இந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து இதுக்கு மேலே ஒரு 1 or 1.5 inch இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப உள்ளே தள்ளி வச்சிங்கனாலும் பம்ப் ஆகாது, ரொம்ப மேலே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 or 1.5 inch வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட லைஃப்பும் நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது மட்டும் பண்ணால் வந்து எனக்கு லைஃப் ரொம்ப வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நெவர். ஸோ இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நீங்கள் ரொம்ப நாள் வைக்க முடியாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ கலட்டினீங்க அப்படின்னா உள்ளே இவ்வளோ ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில பிராண்டு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், ஒரு சில பிராண்ட் வந்து ஸ்கொயராக க்யூப் மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சில பெரிய பெரிய இது எடுக்கிறீங்க அப்படின்னா 2-3 கேட்ரேஜ் இருக்கும். ஸோ 2-3 கேட்ரேஜ் இருந்துச்சுனாலும் எல்லா கேட்ரேஜும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே உள்ள கேட்ரேஜ் மேலே உள்ள கேட்ரேஜ் கீழே மாற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து உள்ள இருக்க ஸ்பாஞ்சை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த அக்வேரியம் டேங்க்கில் உள்ள தண்ணி எடுத்தே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் போதும். நல்லா தட்டிட்டு ஒரு புழிஞ்சிட்டு திருப்பி இதில் வச்சு ஒன்று அது த்ரெட் லாக்காக இருக்கும், இல்லைனா புஷ் லாக்காக இருக்கும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 7 days ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் நீங்கள் போட்டிருக்க ஃபிஷ்ஷை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து மாறும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் கம்மியாகுது அப்படின்னா இதுலேருந்து வர ஏரோட ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த வெளியே கிடக்கிற நாசில் ப்ளோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்து இந்த டியூபை ரிமூவ் பண்ணிட்டு நாசில் சின்ன பின் வச்சு லைட்டாக குத்தி விடுங்க. ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம், அதாவது உங்களோட லைஃப்பில் இந்த ஃபில்டரோட லைஃப் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர் போட்டுட்டீங்க, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குத்தி பார்த்தா அடைப்பும் இல்லை, ஆனால் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டை வந்து ஃபுல்லாகவே ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தனியாக கலந்து வந்துடும். ஸோ இதில் வந்து கலண்ட உடனே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அழுக்கு அடைச்சிருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, நாசில்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. தென் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சின்ன ஃபேன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், மேக்னெட்டிக் ஃபேன் தான். ஸோ ஃபேனை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபேன் மேலே ஃபுல்லாக நம்ம போட்ட ஃபிஷ் ஃபுட்டோ அந்த டஸ்ட்டோ எல்லாமே ஃபுல்லாக மஞ்சள் கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த ரிம்மெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு ராடு ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ராடை வந்து நீங்கள் புல் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கும், புல் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் எதை எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் ராடை கரெக்டாக மாட்டணும். ஸோ உள்ளே வந்து ஒரு புஷ் இருக்கும், அந்த புஷ்ஷில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்படி ஆட்டிங்கன்னா உள்ளக்கூடாது ராட், அப்போ தான் அது வந்து புஷ்ஷில் மாட்டிருக்குன்னு அர்த்தம்.
தென் இந்த ஃபேனை வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டுக்கு உள்ளே போய் லாக் ஆயிரும். இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹெட்டில் வந்து ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ் தான் இந்த கம்பியோடைய இன்னொரு எண்டில் லாக் ஆகும். ஸோ இதை நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய அந்த 2 புஷ் தான். 6 மந்த்ஸுக்குள்ள ஒரு வாட்டி நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா, நிறைய கஸ்டமர் சொல்கிற கமெண்ட், நான் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் என்ன ஃபில்ட்ரு ஓடலை, அது வரைக்கும் பாதியாவது ஓடிட்டு இருந்துச்சு, க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஓடலைன்னுவாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ரப்பர் புஷ், அதாவது ஒரு குட்டியாக பெண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், பெண் மூடியில் இருக்கிற மாதிரி, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேன் ரொட்டேஷன் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த ஃபேன் ரொட்டேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்லேருந்து ஏர் வர்றது குறைஞ்சிரும், ஸ்டாப் கூட ஆயிரும், ஃபில்டரோட ரன்னிங்கே ஸ்டாப் ஆயிரும். ஏர் குறைஞ்சிரும் சொல்ல முடியாது, ரன்னிங்கே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஃபில்டரோடைய லைஃப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அக்வேரியம் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாப் வந்து திருநெல்வேலியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அக்சசரிஸ் பொறுத்தவரை எல்லாமே வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபிஷ் ஆல்சோ. ஸோ இது வரைக்கும் ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.